வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலே Mavic 2 Pro பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டோட ட்ரோனு. ஸோ அவர் சினி ஃபீல்டில் இருக்கிறவர். ஸோ நிறைய ட்ரோன் நல்லா யூஸ் பண்ணுறவர். ஸோ அவர் நமக்கு இந்த ரிவ்யூக்காக கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி அவருக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ Mavic 2 Pro ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரோனுங்க. இப்போ ஏர் டு ஏர் இருந்தாலும் அந்த காலத்தில் அதாவது ஒரு 4 வருஷம் முன்னாடி 2018 Mavic 2 Pro ஒரு நல்ல ஒரு போர்ட்டபுளான 4K கேமரா இருக்க ஒரு சூப்பரான ட்ரோன் சொல்லலாம். ஏன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 31 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம். அப்போ 31 மினிட்ஸ்ன்றது ஒரு நல்ல சூப்பரான டைம். 30 மினிட்ஸ் மேலே போயிடுச்சுனாலே சூப்பரான ட்ரோன் அர்த்தம். 31 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் சொல்லுவாங்க. ஆப்வியஸாக டைம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். பட் 20 to 25 மினிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் 4K 30 ஃப்ரேம்ஸ் தான். 1 inch சென்சார். 1 inch சென்சார்னா சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ நல்லா இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நல்லா டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரேஞ்ச் போகக்கூடியது. ஆக்கிசிங் 2.0 இருக்கும். இதோட ரிமோட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோலர் அப்படியே Mavic மினி எஸ்க்கு வர ரிமோட் கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கும். பட் இதில் ஸ்க்ரீன் இருக்கும். சும்மா ஒரு பட்டன் எடுத்துனா பாருங்கள். பேட்டரி பர்சன்டேஜ், ஜிபிஎஸ் எல்லாமே இதில் காமிச்சிடும். ப்ளஸ் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதாவது இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த பாஸ் ஒரு குட்டி ஜாய்ஸ்டிக் மாதிரி 2 வீல் இருக்கும். அப்புறமா கீழே ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ்னால் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதில் செட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு USB-A இருக்குது. ரைட் சைடில் மோட்ஸ்லாம் சுவிட்சில் இருக்குது. அந்த பொசிஷன் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட் அந்த டைமில் நல்லா ஃபேமஸான ஒரு ரிமோட் கண்ட்ரோலருங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு பாக்ஸி டைப் ஆஃப் அந்த ரிமோட் கண்ட்ரோலர் மாற்றிட்டாங்க. மினி 2க்கும் சரி, ஏர் டு ஏர் Mavic 3 இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி ட்ரோன்ஸுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலரை எடுத்துட்டாங்க. ஏன்னு தெரியல. அதுவும் நல்லா இருக்குது. அந்த பாக்ஸி டைப்பும் நல்லா அழகாக கிரிப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறதுனால அதுவுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரோனுக்கு இது பார்த்தீங்கன்னா எப்படியும் 900 கிராம்ஸ் கிட்ட வருங்க. Mavic 2 Pro நல்லா பெருசு. நான் Mavic மினி சீரிஸ் ட்ரோன்ஸோட இப்போ கொஞ்ச நேரத்தில் கம்பேர் பண்ணி காட்டுறேன். சைஸு வெயிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது மெயினாக சொல்லணும்னா பெரிய மோட்டார்ஸ் 900 கிராம்ஸ் அப்படின்னா நல்லா ஹெவியாக தூக்கணும். அதுக்காக மோட்டார்ஸ் நல்லா பவர்ஃபுல்லான மோட்டார்ஸ். பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரிங்க. 3850 mAh வரும். வோல்ட் பார்த்தீங்கன்னா 15.4 வோல்ட். நல்லா பெரிய பேட்டரி. இது இந்த பேட்டரி இப்போ என்கிட்ட இருக்க பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எதுவுமே ஆகாதுங்க. பேட்டரி தான் நாள் ஆக பல்ஜ் ஆகும். புது பேட்டரி மாத்திரம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது, அதாவது என் ஃப்ரெண்டு வச்சிருந்த 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா புது பேட்டரி தான் இருக்குது. ஏன்னா பழைய பேட்டரிஸ் கண்டிப்பாக ஓன் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதாவது பல்ஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் வச்சு காட்டுற பாருங்கள். சுத்தாது. அப்படியே பல்ஜ் ஆச்சுன்னா அப்படியே சுத்தம் பம்பர மாதிரி சுற்றிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ புது பேட்டரி மட்டும் புதுசு. ட்ரோன் பழசுங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட பிக்கல. ஆனால் நல்லா அழுக்காக இருக்கும். ப்ரொப்பலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொப்பலர்ஸ் பற்றி சொல்லும்போது இது ரிமூவபிள் ப்ரொப்பலருங்க. அப்படியே ஸ்ப்ரிங் டைப்பில் எந்த அது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ முன்னாடியே நான் ட்ரோனோட பேசிக்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எந்த ப்ரொப்பலர் எந்த இடத்துல வரும், எந்த மோட்டருக்கு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்க்கலாம். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதாவது பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா. ஓகே, இதில் கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம Mavic மினி 2 அந்த ட்ரோன்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்டபுள் தான். இதில் ஆனால் நம்ம ப்ரொப்பலரை எடுத்துகிட்டு தான் ஃபோல்ட் பண்ணோம். இப்படி எடுத்துகிட்டு கீழே இந்த ஆர்ம்ஸ் இப்படி பண்ணுறது, இந்த ஆர்ம்ஸு அப்புறமா இப்படி எடுத்து வைக்கணும் பொறுமையாக. ஸோ இப்படியே எடுத்து நம்ம கேஸில் வச்சிடலாம். பேட்ரி ஆல்ரெடி உள்ளே இருக்குது. நம்ம Mavic மினிலாம் எடுத்துக்கணும்னா பேட்ரி இருக்கா இல்லையான்றதை நம்ம தூக்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ளே நம்ம அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கும் பேட்ரி. இதில் டாப்பில் இருக்கும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். பேட்ரி ரிமூவ் பண்ணுறேன். அப்படி 2 பக்கமும் பட்டன் இருக்கும். அதை வச்சு அழுத்துட்டுனா இப்படி வந்துடும் தனியாக. ஸோ ஃப்ளைமோர் காம்போ வாங்கினா 3 பேட்டரி தான் வரும். இவர் 1 எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கியிருக்காரு. 4 பேட்டரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க உள்ளே Mavic 2 Pro அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஆப்ஸ்டக்கிள் அவார்டன்ஸ் சென்சர் பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல், எல்லா பக்கமும் எல்லா ஆங்கிலுமே இருக்கும். ஸோ ஒரு இண்டோரில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் நல்லா ஒரு அக்யூரேட்டாக ஃப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஷேக்கே இல்லாமல் சூப்பராக ஃப்ளை ஆகுங்க Mavic 2 Pro பொறுத்த வரைக்கும். இப்போ கரண்ட்டாக இந்த வருஷத்தில், அதாவது 2022 பார்த்தீங்கன்னா இந்த Mavic 2 Pro, Mavic 2 சீரிஸே பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நம்ம DJI வெப்சைட்டில் போனாலும் Mavic 2 Proக்கான அந்த ஒரு உள்ள அப்படியே மறைச்சி வச்சிருப்பாங்க. லைவாக இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்க ட்ரோன் லிஸ்ட்டில் வரவே வராது. Mavic மினியுமே நிறுத்திட்டாங்க. Mavic 2 Proவுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரோன் பார்த்தீங்கன்னா Mavic 3, அதுக்கு முன்னாடி ஏர் 2S, ஏர் 2 அதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பெக் வைஸ் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுவுமே அந்த டைமில் 2018 வந்த ட்ரோனில் சூப்பரான ஒரு ட்ரோன் Mavic 2 Pro. இப்போயுமே மோஸ்ட் ஆஃப் தி ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வச்சிருப்பாங்க. யாராக இருந்தாலுமே டிஃபால்ட்டாக இந்த Mavic 2 Pro வச்சிருப்பாங்க. வேற
வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஃப்ளை பண்ணல இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ ஃப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு பெரிய ட்ரோன்ன்றதுனால கண்டிப்பாக வந்து வீட்டு மாடியிலேருந்து ஃப்ளை பண்ண நல்லா இருக்காது. ஒரு ஓப்பன் ஏரியாவில் போய் ஃப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏர் ட்ராப்பிங் சிஸ்டம், இந்த ட்ரோனுக்கான ஏர் ட்ராப்பிங் சிஸ்டத்தோட வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் அந்த ஸ்டார்டர்ஸ் பிராண்ட் கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தேன். எந்த ட்ரோனோட ஆக்சஸரி ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்ல. அந்த கம்யூனிட்டி போஸ்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஓட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவங்க ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ட்ரோன் கேட்டிருக்கேன், அதாவது ட்ரோன் ஆக்சஸரிஸ் கேட்டிருக்கேன் ரிவ்யூக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா ஆசல் பிளாக் கேமரா, நார்மல் கேமரா கிடையாது, ஆசல் பிளாக் கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் தான். அது ஒன்று தான் ஒரு குறையா இருக்கும். இப்போ Air 2Sலாம் 4K 60 ஃப்ரேம்ஸ், 5.2K 30 ஃப்ரேம்ஸே வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அவுடேட்டட் தான். பட் இருக்கிறவங்க இது வச்சிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இதோட யூசேஜ் எப்படி இருக்கும் இதோட ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சூப்பரான ஒரு ட்ரோன் இது Mavic 2 Pro. நான் வந்து லைசன்ஸுமே இந்த ட்ரோன் வச்சு தான் வாங்கினேன். அதாவது எனக்கு அந்த கோர்ஸில் வந்து இந்த Mavic 2 Pro வச்சு தான் நான் ஃப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது, ஹேண்ட்லிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் Mavic மினியோட கம்பேர் பண்ணி பார்த்துலாம். அதாவது சைஸு, வெயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இதோட ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துலாம். Mavic மினி ஒரு கையில் அதை வச்சுக்கிறேன், ஒரு கையில் Mavic 2 Pro வச்சுக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேட்டரி இல்லாமல் இருக்குது, இது வந்து பேட்டரி போட்டு இருக்குது. இது 900 கிராம் சம்திங் வருங்க. பட் Mavic மினி வந்து 250 கிராம்ஸ் தான், 1/4 கிலோ தான் வரும். அப்படியே இருக்குது பாருங்கள், மேலே வச்சா இவ்வளோ தான். ஸோ அதே நேரத்தில் பேட்டரிஸ் பார்க்கணும். ஏன்னா இது சின்ன ட்ரோன் அப்படின்றதுனால மோட்டார்ஸே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ சின்னது, இது எவ்வளோ பெருசு நல்லாவே தெரியும். ஸோ பேட்டரி பற்றி பார்க்கும்போது இது பாருங்கள், இது Mavic 2 Pro பேட்டரி, இது வந்து Mavic மினி பேட்டரி எப்படி இருக்குது பாருங்கள் சைஸு. இது mAh பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லித்தியம் பாலிமர் கிடையாது, வெறும் லித்தியம் அயான் பேட்டரி. அதனால் சீப்பாக இருக்கும். லித்தியம் பாலிமர் கொஞ்சம் அதிகம். இது 2400 mAh, இது வந்து 3850 mAh பேட்டரிங்க. இது வந்து 4 செல்லுங்க, இது வந்து 2 செல் தான் பேட்டரி. ஸோ 2 செல் இருக்கும், இதில் வந்து 4 செல் வரும், தனித்தனியாக 4 நாளாக வரும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். செல் அதிகமாக பேட்டரியோட அந்த நல்லா லைஃப் நல்லா வரும். செல்லு கம்மியாக இருந்தால் 2 செல் தான் அதிகமாக சார்ஜ் ஆகுது. ஸோ அடிப்படும் சீக்கிரமாக. 4 செல்லுன்னும் போது 4மே பிரிஞ்சு ஈவனாக சார்ஜ் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து பெஸ்ட் எப்பவுமே. பட் நாள் ஆகும், ரொம்ப நாள் ஆச்சுன்னா தான் பேட்டரியும் பல்ஜ் ஆகும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பல்ஜ் ஆகிடும் இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேட்டரி சைஸ் இதுதாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரிமோட் கண்ட்ரோலர் இது வந்து Mavic 2 Pro, இது வந்து Mavic மினி. இது இங்கே டிஸ்பிளே இருக்காது உங்களுக்கு. அதே நேரத்தில் இங்கே 2 பட்டன் இருக்காது, கீழே USB கேபிள் இருக்காது, ரைட் சைடில் அந்த மோட் ஸ்விட்ச் பண்ணுற பட்டன் இருக்காதுங்க. அதே நேரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிம்பல் வீல் வந்து இதில் 2 இருக்கும், இதில் வந்து 1 தான் இருக்கும். அதே நேரத்தில் ஃபங்க்ஷனல் பட்டன் கிடையவே கிடையாது Mavic மினியில். ஸோ நிறைய கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த ஆக்சசரிஸ் டாடாசி பிராண்டோட பெரிய பெரிய ட்ரோனுக்கான ஆக்சசரிஸும் பார்த்துலாம். இத்தனை நாள் நம்ம வந்து Mavic மினி இந்த ட்ரோனுங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம், Mavic மினி, மினி 2, மினி SE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரோன்ஸுமே வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பெரிய பெரிய வீடியோஸ் வரும், பெரிய ட்ரோன் வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபுல் A to Z ஸ்பெக்ஸ் சொல்லலை, அதே நேரத்தில் வெளியே ஃப்ளை பண்ணி காட்டல. கண்டிப்பாக ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து என்கிட்ட ஒரு நாள் தான் இருக்கும் இந்த ட்ரோனு, வெளியும் போய் இந்த நேரத்தில் எடுக்க முடியாது. நான் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக இதுக்குன்னு எடுப்பேன். பட் அது கண்டிப்பாக அது மிஸ் ஆகாது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது பார்த்துருவோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.